சங்கீத புஸ்தகங்களிலேயே சிறிய சங்கீதம் 117வது சங்கீதம். முழு வேத புத்தகத்திலும் மிகச்சிறிய அதிகாரமும் கூட. அல்லேலூயா சங்கீதங்கள் என்று அழைக்கப்படும் தொகுப்பில், அதாவது 111வது சங்கீதத்திலிருந்து 116வது சங்கீதம் வரைக்கும் அல்லேலூயா சங்கீதங்கள் என்று சொல்லப்படும். அதில் இது 7வது இறுதி சங்கீதம். இதற்கு இன்னொரு பட்டப்பெயரும் உண்டு, அலங்காரமான ஒரு பெயர். அது என்ன? அருட்பணியின் அலங்காரம் என்பது இந்த அதிகாரத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர். 47வது அதிகாரம் 1வது வசனம், 67வது அதிகாரம் 3லிருந்து 5 வசனங்கள், 96:7, 98:4, 101 என்று பூமியில் வசிக்கும் அனைத்து மக்களும் மொழி, நிறம், ஜாதி, பூகோள பேதமின்றி தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை புகழ வேண்டும், அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று அழைக்கும் சங்கீதம். ஏன் அவரை தொழுது கொள்ள வேண்டும்? ஏன் ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும்? 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஆக அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பும் நம்பிக்கையும் ஒரு பக்கம், அவர் நம் பேரிலே வைத்திருக்கிற உண்மை இருக்கிறதே, அவர் நம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கிறதே, அவர் என் மேல் வைத்திருக்கிற கிருபை இருக்கிறதே, அது விவரிக்க இயலாதது. ஆகவே அவரை ஸ்தோத்தரிக்க, அவரை துதிக்க, அல்லேலூயா என்று சொல்லி அனைத்து மக்களினுடைய திரள் கூட்டத்தோடு கூட அவரை ஸ்தோத்தரிக்க நீங்களும் நானும் கடமைப்பட்டு இருக்கிறோம். அருட்பணியின் அலங்காரமாய் இருக்கிறது என்று சொல்லும்போது, உலகம் முழுவதும் மக்கள் ஆண்டவரை ஆர்ப்பரிக்க வேண்டும் என்பதை சொல்லுவது மட்டுமல்ல, ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள் என்று சொன்னால், உலகெங்கு சொல்லப்பட வேண்டிய சுவிசேஷத்திற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அருட்பணிக்கு மக்களாகிய, விசுவாச கூட்டத்தாராகிய, திருச்சபையின் மக்களாகிய நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். 750 கோடி மக்கள், இந்திய தேசத்தை பொறுத்த மட்டில் 143 கோடி மக்கள், 4635 மக்கள் கூட்டங்கள், 1652 மொழி பேசுகிற மக்கள். ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். இந்த திரள் கூட்ட மக்களை ஆண்டவரை துதிக்க செய்வதற்கு, ஸ்தோத்தரிக்க செய்வதற்கு அருட்பணி அவசியம், அறுவடை பணி அவசியம். தரிசு நிலங்கள் விளை நிலங்களாக மாற்றப்பட வேண்டியது அவசியம். இந்த 117வது சங்கீதம் அருட்பணியின் அலங்காரம், அறுவடை பணியாளர்களினுடைய அலங்காரம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் என் சகோதர சகோதரிகளோடு அருட்பணி என்கின்ற நற்செய்தி பணியினை எங்கள் தேசத்திலே விரிவுபடுத்த வேண்டும் என்றோம். ஜாதிகளே எல்லோரும் அவரை போற்றுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை பாடுங்கள், துதியுங்கள் என்று வாசித்தோமே, அது உண்மையாகத்தக்கதாக, நிறைவாகத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். ஆமென்.